ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு துதியும் புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலத்திலும் கூட நாங்கள் காணொலியின் மூலம் தியானிக்கவும் உங்களுடைய வசனங்களை கேட்கவும் இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் கலந்து கொடுக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனைத்து தேவைகளையும் சந்திக்க அப்பா இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அடையனை கூட மறைத்து நீரே வெளிப்படும் உங்களுடைய வார்த்தையினால் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32 37 வசனங்கள் முடிய. திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32 37 வசனங்கள் முடிய. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்துதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்கள் அது காலடியில் வைத்தார். வாசித்தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தவர்களுக்கு சில முக்கிய மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியின் மூலம் உங்கள் அனைவரோடும் இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பேராயமானது நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு உயிர்த்தெழுதல் பட்டறிவை சுற்றி சமுதாயத்தை உருவாக்குதல். உயிர்த்தெழுதல் பட்டறிவை சுற்றி சமுதாயத்தை உருவாக்குதல். கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரிசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு உங்களுடைய இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, சமுதாயம் என்று பார்க்கும் பொழுது மக்களாக ஒன்றாக இணைந்து வாழ்தல் என்று பொருள்படும். அதற்கு இன்னும் அநேக பொருட்கள் உள்ளது. என்னவென்றால் ஐக்கியமாக இருத்தல், உடைமைகளை பொதுவாக கொண்டு அனுபவிக்கும் முறை, கூட்டுறவு, நட்பாக இருத்தல், சம உரிமை, குழு என்றெல்லாம் சமுதாயத்திற்கான பொருள்கள் இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இருந்தாரெனில் ஒரு சமத்துவ சமுதாயம், அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சமுதாயம் அப்படி இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சமுதாயம் என்று சொன்னால், பொதுவாக சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முக்கியமாக இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று சமநிலை, அடுத்தபடி ஒற்றுமை. சமநிலையும் ஒற்றுமையும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அதில் சமநிலை என்பதும் ஒற்றுமை என்பதும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஆனால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் சமுதாயம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற சமுதாயம் எப்படி இருக்கின்றது என்றால், ஏற்றத்தாழ்வு உள்ளதாகவும், பிரிவினைகள் உள்ளதாகவும், கீழ்ப்படியாமை நிறைந்ததாகவும், சாதி பிளவுகள் உள்ளதாகவும், சண்டை, சச்சரவு, பொறாமை என்ற பல பிரிவுகளை கொண்டுள்ள சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் சமுதாயத்தை நாம் எப்படி ஒற்றுமையாகவும் சமநிலையாகவும் எப்படி மாற்ற வேண்டும்? கடவுள் நமக்கு என்னென்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பார்த்தோமானால், அது சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அதில் அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள், ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டிருந்தார். இதில் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது என்றால், அவர்கள் அனைவரும் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களும் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள்.
பார்க்கிறார்கள். சமுதாயம் என்பது அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கடவுளை போற்றுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நல்லெண்ணங்களை கொண்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நமக்கு வசனம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். நாம் அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நம்ம அனைவரையும் அவருடைய சமுதாயத்தில் நம்மை சேர்த்துக் கொள்கின்றவராக இருப்பார் என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கின்றோம். திருச்சபையும் ஒரு ஐக்கியத்தின் ஒற்றுமையாகவும் சமுதாயத்தின் தொடக்கமாகவும் இருக்கின்றது. அதனால்தான் திருச்சபையும் ஒரு சமுதாயமாக தான் திருச்சபையும் கருதப்படுகின்றது. திருத்துதர் பணிகளில் நாம் பார்ப்போமானால் பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் கடவுள் தம்முடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்களை தூய ஆவியினால் பலப்படுத்தினார். அப்பொழுது திருச்சபை என்ற சிறிய சமூகம் வளர தொடங்கியது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த நாளில் அங்கு கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் கடவுள் அந்த தூய ஆவியை அருளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த சீடர்கள் அனைவரும் அதிலே பலப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இது எப்போ நடக்கின்றது என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னர், அவர் உயிர்த்தெழுந்து 50வது நாள் அன்று இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அப்படியாக நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்னர் தான் இந்த திருச்சபை என்கின்ற ஒரு சமுதாயம் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டு வருகின்றதை நாம் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வேத பகுதியின் அடிப்படையில் ஒரு 2 கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நமக்கு கொடுத்திருக்கும் வேத பகுதி ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 - 9 வசனங்கள். அந்த பகுதியில் பார்த்தோம்னா நாம் மகிழ்ச்சியின் சமுதாயத்தையும் நல்லுறவை உருவாக்குகின்ற சமுதாயத்தையும் நாம் பார்க்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 - 9 வசனம். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது அந்த பகுதியானது நல்லுறவை வெளிப்படுத்துகின்ற ஒரு சமுதாயத்தையும் மகிழ்ச்சியை தருகின்ற சமுதாயமுமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் நம்ம தலைப்பு பார்த்தோம் என்றால் ஆண்டவருக்கு புகழ்ச்சிப்பா என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்னாள் அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் கடவுள் அந்த மக்களுக்கு தண்டனை தீர்ப்பை அளிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அவர்கள் பல கசப்பான சம்பவங்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் துன்பத்தை அனுபவித்து கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் அவர்களை ஒரு மோசேயின் வழியாக மோசேயின் ஒரு நபரை கொண்டு அவர்களை விடுவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அந்த மக்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு கடவுள் அவர்களை கொண்டு செல்கின்றார். இப்படி கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அந்த மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் திரும்பவும் மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு செல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கானான் தேசத்திற்கு வந்த பிறகு மீண்டுமாக அந்த மக்கள் பாவ வாழ்க்கைக்கு செல்கின்றார்கள், குற்றங்கள் செய்கின்றார்கள், மீறுதல்கள் செய்கின்றார்கள், இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் கடவுள் என்ன பண்றார் என்றால் மீண்டுமாக அவர்களை பாபிலோன் நாட்டிற்கு சிறை நாடு கடத்தப்படுகின்றார்கள். 70 ஆண்டுகள் திரும்பவும் பாபிலோன் நாட்டில் அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமையாக வாழ்கின்றனர். அப்போ கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்தாலும் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் செய்த நன்மையை புரிந்து கொள்ளவில்லை, கடவுளை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமானால் காலை தன் உடைமையானனை அறிந்து கொள்ளும், கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் அந்த வசனத்தில் பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த காலை கூட அவருக்கு யார் தனக்கு உரிமையானவர், யார் அந்த காளையை வளர்க்கிறாரு அப்படின்றது அந்த காளையும் அறிந்து கொள்கின்றது. கழுதையானது அதற்கு எங்கிருந்து உணவு கிடைக்கின்றது என்ற இடத்தை அறிந்து கொண்டு அவர்களுக்கு அது உண்மையாக வாழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம், நன்றி உள்ளதாக வாழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களோ கடவுள் அவங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்காமல் அவர்கள் மீண்டுமாக அந்த பாவ வாழ்க்கையில் செல்கின்றார்கள், கடவுளை புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றார்கள் என்று கடவுள் இங்க வருந்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ஐயோ பாவம் இறந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீசெயல் புரிவோர் வழிமரபு இது, கேடுகட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். அந்த மக்களை குறித்து இஸ்ரேல் மக்களை குறித்து கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், பாவம் நிறைந்த மக்களினம் இது, அந்த
மக்களினங்களை பார்த்து பாவம் நிறைந்த மக்களினம் என்று சொல்கின்றார். அநீதி செய்வோர் அநீதி செய்கிறார்கள் என்று சொல்கின்றார். தீச்செயல்கள் புரியும் வழி மரபினர். அப்போ அவங்க எவ்வளவு தீய செயல்கள் எவ்வளவு பாவங்களை செய்திருப்பார்கள் என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. கேடு கெட்ட மக்களினம் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை அவங்களுக்கு ஒரு நல்ல தேசத்துக்கு அவங்க எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தில் அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. எகிப்து நாட்டில் அடிமையாக இருக்கும் பொழுது அப்போ கடவுள் வந்து அங்கிருந்து அவரை மீட்டு கொண்டு ஒரு பாலும் தேடி ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் அதை கூட அந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் திரும்பவும் அந்த பாவத்தை செய்கின்ற மக்களாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதனால் கடவுள் வந்து அந்த மக்களை குறித்து இப்படியாக சொல்கின்றார். அந்த ஏசாயா 1:3-4 வந்து கடவுள் இப்படியாக சொல்கின்றார். அதனால தான் அந்த ஏசாயா 24 கூட கடவுள் வந்து அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பை வழங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி அந்த முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் அவங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குகின்றார். ஆனால் அடுத்த அதிகாரமாக ஏசாயா 25 நம்ம பார்த்தோம்னா கடவுள் வந்து அவர்கள் மீது ஒரு நல்லுறவை ஏற்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அந்த மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தருகின்ற கடவுளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்போ நம்ம அந்த படிக்க கேட்ட அந்த ஏசாயா 25 அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கே பார்த்தோம்னா அந்த ஏசாயா 25 முதலாம் வசனத்தில் பார்த்தோம்னா, ஆண்டவரே நீரே என் கடவுள், நான் உண்மை மேன்மைப்படுத்துவேன், உன் பெயரை போற்றுவேன், நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர், நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். இப்போதான் நம்ம பார்த்தோம் 1-3 பார்த்தோம்னா அந்த மக்கள் வந்து கடவுளை யார் என்றே புரிந்து கொள்ளாமல் வேறு தெய்வங்களையும் பாவ வாழ்க்கையிலும் ஈடுபட்டு இருக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அதனால் இப்போ பார்த்தோம்னா அந்த மக்கள் வந்து கடவுளை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ அந்த மக்கள் கடவுளை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீரே என் கடவுள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது கடவுள் அவர்கள் மீது மனதுருகுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். அந்த சமூகமே அந்த மக்கள் கூட்டத்தினரே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நல்லுறவு நிறைந்த சமுதாயமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 25 அதிகாரம் ஏசாயா 25 1-5 பார்த்தோம்னா அவங்க வந்து ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ச்சி பாக்களை பாடுகின்றார்கள். அதே 6 அதிகாரத்திலிருந்து 9 பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து கடவுள் வந்து அவர்களுக்கு விருந்து ஏற்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு கடவுளோடு அவர்கள் ஒரு நல்ல உறவை மேற்கொள்கின்ற மக்களாகவும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே ஏசாயா 25 4-5 நம்ம பார்த்தோம்னா, ஏழைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர், வறியவனுக்கு அவர் துன்பத்தில் உறைவிடம் நீரே, புயற்காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர்சுவரை மோதித்தாக்கும் பெரும் புயல் போலும், வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும், கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்க செய்கின்றீர், முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது என்று இந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்றால் ஏழைகளுக்கு அரணாக இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது கடவுள் வந்து அவர்களுக்கு உறைவிடத்தை அளிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். புயல் காற்றில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புகலிடமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர்கள் கடும் வெப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு குளிர் நிலவாக இருக்கின்றார். அவங்க மிகுந்த கஷ்டத்தில் ஒரு துன்பமான சூழ்நிலை, கடும் வெப்பம் என்றால் ஒரு துன்பமான சூழ்நிலை, அது மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு நன்மையை அளிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த 5 பார்த்தோம்னா, கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்க செய்கின்றீர், முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. நமக்கு எதிராக துன்பம் செய்கின்றவர்கள், நமக்கு எதிராக பாவம் செய்கின்றவர்கள், நம்ம அழிந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மை கொன்று விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்படிப்பட்ட இருக்கிறவங்களை வந்து அயல் நாட்டவர் நமக்கு எதிரியாக இருப்பவர்களை வந்து கடவுள் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அடக்கி ஆளுகின்ற கடவுளாக இருக்கின்றார். முரடர்களின் ஆர்ப்பாட்டத்தை வந்து கடவுள் அடக்குகின்றவராக இருக்கின்றார். இப்படியாக அந்த மக்களுக்கு வந்து நன்மையை கடவுள் செய்கின்றார். இப்படி கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்யும்போது அந்த மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சமூகத்தினராக அந்த மக்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 6-7 வசனங்களை பார்த்தோம்னா கடவுள் வந்து
அவருடைய மக்களுக்கு, அந்த மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயத்தினருக்கு வந்து விருதை ஏற்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் அந்த மக்களுக்கு ஒரு விருதை ஏற்படுத்துகின்றார். அந்த விருதுல அவர் என்னென்ன வைக்கிறார்னா, அதில் சுவைமிக்க பண்டங்களும், பழரச பானமும், கொழுப்பான இறைச்சி துண்டுகளும், வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படுகிறது. மக்களினங்கள் அனைவரின் முகத்தையும் மூடி உள்ள முட்காட்டை இந்த மலையில் அவர்கள் அகற்றி விடுகின்றனர். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். அப்போ அந்த மக்கள் வந்து அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் அந்த இடத்துல வந்து தூக்கி எறிகின்றார்கள். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியான மக்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, என்றுமே இல்லாத சாவை ஒழித்து விடுகிறார். அவை கடவுள் வந்து அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் சாவையை ஒழித்து விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை குறைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகில் அகற்றி விடுகின்றார். அப்போ அந்த மக்கள் வந்து கஷ்டத்துல கண்ணீர் வடிக்கின்ற மக்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது கடவுள் வந்து அவர்கள் கண்ணீரை துடைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அப்பொழுது அந்த மக்களுக்கு என்ன நிறைந்ததாக இருக்கின்றது என்றால், மகிழ்ச்சி நிறைந்த மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயத்தினராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காக நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். அங்க ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கடவுள் வந்து அவரை குறித்து வருந்துகின்றதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்மை செய்தாலுமே கூட அவர்கள் வந்து என்னை அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். அவர்களை கடிந்து கொள்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அதே தொடர்ந்து 4ஆவது வசனத்துல பார்த்தோம்னா, அநீதி செய்கின்ற மக்கள் கூட்டம் இப்படி என்றெல்லாம் அவர்களை கடிந்து கொள்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த மக்கள் வந்து கடவுளை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கின்றார்கள் என்றால், இவரே நம் கடவுள் என்று சொல்கின்றார்கள். இவருக்காக நாம் காத்திருப்போம், இவரை மட்டுமே நாம் வந்து தொழுவோம், இவரே நம்மை விடுவிப்பார் என்று வந்து அந்த மக்கள் கடவுளை போற்றி புகழ்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கடவுள் தரும் மீட்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அந்த பகுதியை, அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயத்தினராக அந்த மக்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற நிருப பாடத்தை பார்த்தோமானால், அதில் பொது உடைமை சமூகம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிற வசனங்களை இப்போ நாம் பார்க்கணும். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32 37 வசனங்கள் நமக்கு திருமறை பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் பார்த்தோம்னா அதற்கான தலைப்பு பொது உடைமை சமூகம். அங்க இருக்கிற திருத்தூதர்கள் என்ன பண்ணுகின்றார்கள் என்றால், அவர்கள் தங்களுக்கு இருக்கும் அனைத்தையும் வந்து பொதுவாக பயன்படுத்துகின்ற திருத்தூதர்களாக இருக்கின்றார்கள், பொதுவாக பயன்படுத்துகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களும் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அந்த மக்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், ஒரே உயிரும் ஒரே உடலும் உள்ள மக்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லோரும் வந்து தங்களுக்கு இருக்கின்றதை பொதுவாக அனுபவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது நாம் அப்படி இருக்கின்றோமா? நம்ம கிறிஸ்தவர்களாக நாம அப்படி இருக்கின்றோமா? எல்லாத்தையும் பொதுவாக அனுபவிக்கின்றோமா? மற்றவர்களுக்கு உதவுகின்ற மக்களாக இருக்கின்றோமா? நம்ம எல்லாத்தையுமே வந்து பொதுவாக அனுபவிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு கிட்ட இருக்கிற, நமக்கு போக மீதி இருப்பதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றோமா? எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கின்றோமா? இல்லை. ஆனால் கடவுள் வந்து பொது உடைமை சமூகத்தினராக நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இந்த திருத்துதர்கள் வந்து அவர்கள் பகிர்ந்தலை பொதுவாக பின்பற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு வந்து அவர் உயிருடன் எழுப்பப்படுவதற்கு முன்னாகவே தன்னுடைய மக்களுக்கு எப்படி நாம் பொதுவாக இருக்க வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு நம்முடையதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சீடர்களுக்கும் அவர் மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த மலை பிரசங்கத்தின் போது கூட அந்த சிறுவன் வந்து 5 அப்பம் 2 மீனை கொடுக்கின்றார். அதை வந்து கடவுள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். கடவுள் ஆசீர்வதித்து சீடர்கள் வந்து அந்த 5 அப்பம் 2 மீனை எல்லாருக்குமே 5,000 மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கின்றதை வந்து நாம பார்க்கின்றோம். அப்போ அந்த இடத்திலேயே கடவுள் வந்து பகிர்தலின் முக்கியத்துவத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். நம்ம அனைவரோடும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று கடவுள் கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். அப்புறம் அவர் வந்து மேல் வீட்டு அறையில் பாஸ்கா விழா கொண்டாடும் பொழுது கூட
அனுசரிக்கும் பொழுது கூட கடவுள் வந்து அவருடைய சீடர்களுக்கு அந்த அப்பத்தை கொடுத்து அதை எல்லாமே எல்லாரும் அதை உடைத்து பகிர்ந்து உண்டதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்துல வந்து அந்த அப்பமானது பொதுவாக அனைவருக்கும் பகிரப்படுகின்றதை பார்க்கின்றோம். அனைத்து மக்களும் சமம் என்கின்றதை அங்கே எடுத்துரைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது கூட திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது கூட நமக்கு கடவுளுடைய சரீரமாகிய அப்பமும் கடவுளுடைய ரத்தமாகிய திராட்சை ரசமும் வந்து நமக்கு பகிரப்படுகின்றதை பார்க்கணும். அது கூட நமக்கு ஒரே பாத்திரத்திலிருந்து பகிரப்படுகின்றதை நாம் பார்க்கணும். அந்த இடத்துல வந்து அந்த பகிர்தலின் சிறப்பும் பொது உடைமையின் சிறப்பையும் நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. அந்த இடத்துல நம் திருவிருந்து எடுக்கும்பொழுது நாம் அனைவரும் வந்து நின்று ஒரே பாத்திரத்தில் வந்து நாம் பானம் பண்ணுகின்றோம். அப்பொழுது அந்த பொது உடைமை அதை வந்து நாம் நினைவு கூற வேண்டும். பகிர்தலை வந்து நாம் நினைவு கூர்ந்து அந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். அப்படியாக இயேசு தன் மக்களுக்கு பகிர்வை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர் பகிர்வை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவர் உயிருடன் மரித்து உயிருடன் எழுப்பப்பட்ட பிறகும் கூட கடவுள் வந்து அந்த பகிர்தலை பற்றி இந்த திருத்தூதர் பணிகளின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 44, 45ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர், நிலப்புலன்கள் பிற உடைமைகள் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். இந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவர்களுக்குள்ள அனைத்தையும் வந்து பொதுவாக அனுபவித்துக் கொண்டிருந்தனர், பொதுவாக வைத்து பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இருந்த நிலங்கள், சொத்துக்கள், வேற என்னென்ன அவர்களுக்கு இருக்கின்றதோ அதை எல்லாத்தையும் வந்து அவர்கள் பொதுவாக கொடுக்கும். அதை எல்லாத்தையும் விற்று பணமாக எடுத்து வந்து ஆலயத்தில் வைத்து அது எல்லாத்துக்குமே யார் யாருக்கு பணம் இல்லையோ, யார் யார் ஏழையாக இருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு வந்து யார் யாருக்கு தேவை இருக்கின்றதோ அந்த மக்களுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வு என்பதும் இல்லாமல் இருந்தது, பணக்காரர் ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் இருந்தது. அந்த எல்லாருமே சமம். ஏன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட அதிகமான சொத்து இருந்தால் அதை விற்று அந்த காசை வந்து ஆலயத்தில் வைத்து அது வேற யார் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து அந்த பொது உடைமையை அவர்கள் அந்த இடத்திலே அந்த இடத்துல அவர்கள் வைத்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவைகளோடு எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் உணவை கூட அவர்கள் வந்து ஒற்றுமையாக எல்லாரும் ஒவ்வொரு இடத்திலே கூடி வந்து பகிர்ந்து உண்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கே பசியாயிருப்பவன் என்று ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா எல்லாரும் வந்து அங்கே பொதுவாக சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இந்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பொதுவாக அனைத்தையும் வைத்து பயன்படுத்தியதையும் நாம் பார்க்கின்றோம். நாம் இதை போல் பொதுவாக ஒரு சமுதாயத்தினராக இருக்க நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் கொஞ்சமாவது எடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம பொதுவாக நம்மளோட சொத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம செய்ய மாட்டோம். இருந்தாலும் நமக்கு இருக்கின்றதுல ஒரு பகுதியையாவது வந்து நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை வந்து நம்ம மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுள் வந்து அதை அவர்களுடைய திருத்துதர்களுக்கு கற்றுக்கொடுத்து இருக்கின்றால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே வந்து அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் அந்த பொது உடைமையை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இவ்வாறாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நாம் பின்பற்றி ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக, ஒற்றுமையான சமுதாயமாக, சமமான சமுதாயமாக, சமத்துவமான சமுதாயமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கர்த்தர் அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து சேர்ந்திருக்கிறார்கள். எனவே நாம் அதை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த வாரம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள் திரு எஸ் ஜெயபாலன் 28/4 அன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். திரு சந்தீப் குமார் 28/4 அன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். திரு பி கிறிஸ்டியான் 30/4 அன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். திருமதி ஜான்சி மேரி 1/5 அன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். இவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்தநாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண அறிக்கை.
வேப்பப்பட்டு குருசேகரம் சிஎஸ்ஐ நலமின்பர் ஆலயம் வேப்பப்பட்டை சேர்ந்த திரு தனபால் திருமதி லூசி வினோலியா அவர்களின் மகன் திரு டி அமிர்தராஜ் அவர்களுக்கும், அண்ணநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் குருசேகரம் சிஎஸ்ஐ லவ்விங் ஷெப்பர்ட் ஆலயத்தை சேர்ந்த திரு நாகராஜ் மார்க் திருமதி எலிசபெத் ராணி அவர்களின் மகள் செல்வி என் ஜெசியால் ராஜ் என்கிறவருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இத்தூய திருமணத்தில் சேரக்கூடாதபடி நியாயமான தடை ஏதேனும் இருப்பின் அதை சபை ஆயருக்கு எழுத்தின் மூலம் அறிவிக்கவும். இது இவர்களுக்கு முதலாவது திருமண அறிக்கை. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த காணொலியின் மூலம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள நீ செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாய் தந்த ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிங்க. இந்த கொரோனா காலத்திலும் கூட நாங்கள் திருச்சபையில் வந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு முடியவில்லை என்றாலும் அந்த காணொலியின் மூலம் உங்களுடைய இறை செய்தியை கேட்பதற்கு நீ தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்த ஆசீர்வதிங்க. அவர்கள் விரைவில் நல்ல பரிபூர்ண சுகம் பெற்று நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் உயிரிழந்த ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் குடும்பத்தினரையும் கருத்தில் கொடுக்கிறேன். அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் நீரே தந்து அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்கள் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வந்து ஆண்டவரே தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா வேக்சின் எடுத்துக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சரீர பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பலவீனங்கள் ஜுரம் அனைத்தையும் ஆண்டவரே நீ நீக்கி நல்ல சுகத்தையும் பரிபூர்ண பலத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எங்கள் திருச்சபை சுகவீனமாக இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போ குறிப்பாக திருமதி கிளாடிஸ் எழிலரசிக்காகவும் திருமதி ரெபேக்கா ஜான் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் உடலிலே ஏற்பட்டு இருக்கின்ற அந்த பலவீனத்திற்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆசீர்வாதையும் ஆண்டவரே, அவர்களுக்கு நடக்க இருக்கின்ற அறுவை சிகிச்சையையும் ஆண்டவரே இதே அந்த அறுவை சிகிச்சையை தாங்கிக் கொள்வதற்கு தேவையான பலத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிங்க. விரைவில் அவர்கள் சுகம் பெற நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அவர்களை நீங்கள் சாட்சியாக நிறுத்தி அவர்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் மூப்பருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சரீரம் பலவீனத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கும் தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதிங்க. விரைவில் அவர் பரிபூர்ண சுகம் பெற நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்விலே ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தேவைகளை சொன்னீங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இப்பொழுது கூட திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டிருக்கின்ற அமிர்தராஜ் அவர்களையும் அந்த பெண்ணையும் கருத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இரு வீட்டாரையும் ஆசீர்வதிங்க. இரு வீட்டாரின் தேவைகளை சந்திங்க. இந்த திருமண காரியமானது நல்லபடியாக நடக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்கான என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த திருமண காரியத்தில் உங்கள் தரம் முழுமையாக இருந்து அவர்கள் குடும்பத்தை காத்து வழி நடத்துகிறேன். ஆண்டவரே, உங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தந்து வந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் எங்களை காத்து வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் காக்க போவதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விரைவில் இந்த கொரோனா சூழ்நிலை மாறி நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க உங்களை வழிபட நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, விரைவில் அந்த வாய்ப்பை எங்களுக்கு அனைவருக்கும் நீர் ஏற்படுத்தி தந்தாப்பா. மீதியான நேரத்தையும் காலத்தையும் ரொம்ப பாதத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.